ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் நம்ம டே பேச போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ துபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு தான், துபாய்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இலங்கை இந்தியாவிலேருந்து வரக்கூடிய விசிட் வீசாவில் யார் யாரெல்லாம் துபாய்க்குள்ளே வாரீங்களோ அந்த பர்சன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு உரையாடல் ஒன்று நான் போடுறேன், பாருங்கள். அதுக்கப்புறமா நான் உங்களோட விஷயத்த பேசிக்கிறேன். எடுத்திருக்காங்க சொந்தமா விசாரிச்சு தரேன், இங்க போயிட்டு வேலை செய்யுங்க அப்படி சொல்லித்தான் வந்திருக்காங்க எல்லாரும். அப்ப சரின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டீ குடிக்க கூட, ஒரு தேத்தனி வாங்கி குடிக்க கூட, தண்ணி குடிக்க கூட காசு இல்லை. யார் உங்களோட ஏஜென்சி? அந்த தம்பிக்கோட ஏஜென்சி வந்து ஒரு கிண்ணியக்காரர்ல ஒரு கிண்ணியக்காரர். ஏன் நீங்க விசா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? விசா அப்ஸ்கோண்டிங்கா இல்ல ஃபைன்ல போயிட்டு இருக்கா? இல்ல இப்ப வந்து அவங்க ஒரு 5 நாள் தாவது, மத்தக்கள் வந்து ஒரு 10-15 நாள் ஆகுது. ஓகே. அப்ப இவன் பாகிஸ்தான் கொடுத்துட்டான். ஓகே. கொண்டு போயிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு, அப்ப அந்த அவன் பாகிஸ்தானி கொண்டு ஒரு கிளீனிங் கம்பெனில கொண்டு போட்டு இருக்கான். நேற்று இவங்களை என்ன வரவே நான் சொல்லிட்டேன், என்ன போக சொல்லி நாங்க வேலைக்கு போட்டு கொடுப்போம், நீ போன்ட்டு சொல்லிட்டானு. சரி, என்னப்ப நானும் வந்துட்டேன். நானும் உங்களுக்கு ஒரு எந்த ஐடியில ஒரு சிம் எடுத்து கொடுத்துட்டு நான் சொன்னேன், என்ன பிரச்சனை, ஒரு மிஸ் கால் அடிங்க, நான் எடுக்கிறேன். அப்ப இது வரைக்கும் அந்த ஏஜென்சிக்காரன் போயிட்டு அவங்கள பாக்கலையாம் என்று. அப்ப அந்த பாகிஸ்தானி கோட் அடிச்சு சொன்னா, இப்படி ஸ்ரீலங்காக்காரன் நான் கல்லனுவல், நீங்க இப்படி சொல்லித்தானே நான் உன்னை கொண்டு வேலைக்கு போட்டேன், நான் 7 பேரை பாஸ்போர்ட் என்னட்டான் இருக்கு, நீங்க 5600 திரம்ஸ் கொண்டு வந்தாதான் பாஸ்போர்ட் கிடைக்கும் என்று. அப்ப நான் அந்த ஏஜென்சிக்காரன் நம்பருக்கு இப்படி சொன்னேன், இப்படி அவன் என்னட்ட கேக்குறான் காசு, நீ ஏன் இப்படி வேலை செய்யறாண்டு. அப்ப அவன் சொன்னான், இந்த ஒப்பர் லெட்டர் கிடைச்ச பிறகுதான் அந்த காசை கொண்டு அவன் கொடுப்பான, கொடுத்துட்டான் வாங்குவான்னு சொல்லி. அப்போ ஒப்பர் லெட்டர் கொடுக்க முதல்ல அந்த இது லேபர்ல இருந்து அந்த இதெல்லாம் வரும் தானே. இப்ப இந்த போன்ல ஆட்டோவா வந்து ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது. இது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் உங்களுக்கு சஜஷன் சொல்றேன். என்னன்னா மெயினான விஷயம் கேட்டுங்க. இப்ப விசா அவன் ஸ்டேட்டஸ் மாத்திரம்னா முதல்ல கம்பெனி போனோடனே அவன் வந்துட்டு சம் கம்பெனிஸ் வந்து ஆஃபர் லெட்டர் கையில உடனே கொடுத்துருவான். அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வந்து கம்பெனி உள்ள ஆஃபர் லெட்டர் கொடுப்பான். சில வேலை அதாவது டைரக்ட் இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி நீங்க போகும்போதும் அந்த இதுலயே ஹெச்ஆர்ல கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எம்ஓ லெட்டர் போடுவாங்க உடனே. இன்னைக்கு போறவங்கள வந்து அவன் எங்கேயும் ஒரு கம்பெனிக்கு கொண்டு போகல, அவனுல ஏதோ ஒரு அப்பன் ஒரு பில்டிங் மாதிரி அதுக்குள்ள கொண்டு போய்தான் சும்மா ஒரு இடத்துல வச்சு, ஒரு வங்காளி தான் இப்ப அவங்களுக்கு ஓனர். அதாவது வங்காளி வந்து நான் நினைக்கிறேன் வங்காளி ஒரு சப்பா இருக்கு. அதாவது ஆட்களை எடுத்துட்டு அவன் சொந்த காசு கொடுத்து விசா அடிச்சிட்டு அங்க எங்கேயும் வேலைக்கு கொண்டு போறவனா தான் இருக்கு. இப்ப என்னன்னா கேட்டுங்க, இப்ப விசா ஸ்டேட்டஸ் மாத்துறதுக்கு எம்ஓ நோட் இருக்கு. முதல்ல விசா மாத்துறதுக்குரிய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன்ல போடுவாங்க. அதுல சம் அமௌண்ட்ஸ் வந்து சின்ன ஸ்மால் அமௌண்ட்ஸ் வந்து பே பண்ணி அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதுல இருந்து விசா ஸ்டேட்டஸ் மாறுறதுக்கு டைம் போகும், வித்தின் 1 வீக்குள்ள ஆகும். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க இதுக்குள்ள ரெகுலரா வர முடியும். ரெகுலரா வந்ததுக்கு அப்புறமா விசா ஸ்டேட்டஸ் மாத்திரம். சில கம்பெனிஸ் வந்துட்டு மெடிக்கல் அம்பௌண்ட் ஐடென்டிட்டி அடிச்ச அப்புறம் கொண்டு போவாங்க. சில கம்பெனிஸ் வந்துட்டு கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா சப்போஸ் விசிட் பண்ணும்போது ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னா ஓகே ஃபைன். அப்படி இல்லைன்னு சொன்னா முனிசிபாலிட்டி யாரும் அது கவர்மெண்ட் ஆஃபீஸர் கையில மாட்டினால வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பண்ணி அனுப்புவாங்க. அதுதான் மெயினான இஷ்யூஸ் வந்து. இப்ப நீங்க இவனோட பேசும்போது யார்கிட்ட எந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ்ல பேசும்போது எல்லாத்துக்குரிய எவிடன்ஸும் வச்சுங்க. போன்ல ரெக்கார்ட் எப்பவுமே போன்ல ஓட்டோகால் ரெக்கார்ட் வச்சுங்க. அதோட பேசக்கூடிய கான்வர்சேஷன் என்னென்ன வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் வந்து எல்லாருக்கும் வச்சுங்க. மற்ற காசு யார் யாருக்கு எந்த அக்கௌண்ட்ஸ் போறீங்களோ அத்தனை அக்கௌண்ட் நீங்க வாங்குங்க. அதான் இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப என்ன பயம் தெரியுமா, நாங்க ஊருக்கு போயிட்டாச்சு ஒன்னும் காசு வாங்கி எடுத்துருவானோ அது பயம் இல்ல. இப்ப அந்த 7 பாஸ்போர்ட் வந்து அந்த பாகிஸ்தான் கையிலான் இருக்கு. அந்த பாஸ்போர்ட்டுக்கு நீங்க டோன்ட் வரி, பாஸ்போர்ட் யாருமே வச்சுக்க முடியாது. இன்னொருத்தர் பாஸ்போர்ட் இப்ப எம்ப்ளாயர்ஸ் இருந்தா கூட அங்க வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. சப்போஸ் கம்பெனில தான் ஒரு போட்டோ எடுக்கிறோம்னா கூட எங்கட கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்ஸுடைய போட்டோ நாங்க எடுத்து எங்களோட வெப்சைட்ல போறோம்னா கூட அவங்களோட பர்சனோட ஒரு கடிதத்துல சைன் வாங்கிட்டு நாங்க போஸ்ட் பண்ணுவோம். அதான் அப்ப எங்கட கம்பெனி எல்லாம் அப்படித்தான் நடக்குது. இது இவனுங்க வந்து தெரியும் தானே, சப்ப எல்லாம் வந்து அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆமா. இப்ப நீங்க அதுக்குரிய இப்ப நீங்க பேசும்போது அதுக்குரிய ஆதாரத்தை வச்சுங்க. சப்போஸ் இவனுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லுவானுங்க. இப்ப கடைசி நேரத்துல நான் நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா அவன் வந்து பாகிஸ்தாங்கரையா மாத்திரம் எனக்கு ஒன்னும் செய்யலான்வான். இந்த இப்படித்தான் நடந்திருக்கு அந்த குவைட் அக்காக்கு. சாரி சவுதி அக்கா தற்கொலை நஞ்சு குடிச்சிட்டா. நஞ்சு குடிச்சு அவர் தம்பி இங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அங்க திரும்ப ஹாஸ்பிட்டல் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்ணல.
சரியான மன அழுத்தத்துல கஷ்டப்பட்டு வந்து தம்பி இங்க சீரழிகிறான்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு நான் தான் இந்த இது அனுப்பிட்டேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில அந்த பொம்பளை வந்து தண்ணி நஞ்சு குடிச்சிட்டா பாவம். கடவுளே. அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யறாது, திரும்ப அவங்களுடைய அரபா அப்படியே இப்படித்தான் அவங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் கத்திட்டு நிக்குது. அப்ப நான் என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்ப செய்யணும்னு சொல்லித்தான் நான் கடைசியா எந்த கம்பெனி சிம்ல இருந்து நாட்டுக்கு அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி, நான் அடுத்த சிம்ல இருந்து கனெக்ட் பண்ணி எல்லாரையும் கதைக்க வைக்கிறேன். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, இது போன், இது நெட் இல்ல போன்ல. பழக்கமாய் வந்தவங்களாமா அவங்க புது ஃப்ரெஷ், எல்லாம் ஃப்ரெஷ் இங்க பழக்கமாயினவங்க. என்ன பழக்கமா இல்ல, நான் போன இடத்துல கண்டேன். ரொம்ப நன்றிமா, இப்படியான பிள்ளைகளை வந்து சர்வ் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதான் நான் இப்ப போன இடத்துல கண்டுட்டு நான் உடனே போயிட்டு அந்த ஏஜென்சிக்காரனோட ஃபுல்லா பயராயினேன். நான் சொன்னேன், இது பங்காளியில பாகிஸ்தானியில இல்ல நம்மட ஊர்க்காரன் இப்படி கொண்டு செஞ்சிருக்கே, அவன ஒரு ஸ்ரீலங்காக்காரன் இப்படி கொண்டு செஞ்சிருக்கே, நீ நீயும் அந்த ரூம்குள்ள இருந்த பிரச்சனை, நீ போயிட்டு எங்கேயோ நல்ல ரூம்ல வந்து குடும்பத்தோட நல்லா இருக்கா. அப்ப இவனுக்கு என்ன சோறும் பருப்பு கறிமா திண்டுட்டு கிடந்தோட நம்ம ஊர்ல இது இந்த சொல்லுங்க, இந்த யூரோ பேக்கேஜஸ் கொண்டு வந்த பிள்ளைகளுக்கும் பருப்பும் சோயா வந்தாலும் கறி 40 லட்சம் கொடுத்து வந்த பிள்ளைகளுக்கு ஆள் வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டாரு. இன்னும் சொல்லல, பப்ளிக்கா வந்துட்டு சம் ஒர்க்ல நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அமௌண்ட்ஸ் எல்லாம் இப்ப கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு ஆள் இது பேமெண்ட்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. நேத்து போட்ட வீடியோ ஆள் வந்துட்டு மாட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் முடிச்சாச்சு கடவுள்னு சொல்லி. அதான் செய்யறது, நம்ம செய்ய முடிஞ்சதுன்னா விசிட்ல வரப்ப அதிகமா என்ன தெரியுமா, இப்ப இன்னும் இந்த துபாய்க்கு இந்த விசிட் விசால வந்துட்டு இதே மாதிரி நிறைய பேர் இன்னும் அந்த ரூம்ல பார்த்தேன். நான் 7 பேரைத்தான் மீட்டெடுத்து வந்த, இன்னும் 20-25 பேர் அவனை டெய்லி எடுத்துட்டு இருக்காங்க ஆட்கள். இதே மாதிரி நம்பி திரும்பவும் வராங்களே இந்த ஆட்கள். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை. இன்னைக்கு அதிசயம் என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட புள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பாக்கும்போது குடும்பங்களே தான் நினைச்சிருமோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிருமோ, நம்ம யாருக்கு தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்றதுனால இவங்க ஏமாந்து இவங்க குற்றம் செய்த மாதிரி தலை குனிகிறாங்க. இது ரொம்ப தப்பு. அதான் பிரச்சனை. நீங்க இந்த நாட்டோட எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னு சொல்லி வச்சீங்களா, உங்களுக்கு அந்த காசு ரீஃபண்ட் கிடைக்கிறதே உங்களுக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதான் பெரிய கஷ்டம் பாருங்களேன். ஏன்னா இங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கிரைம் பண்ணக்கூடிய அத்தனை பேர் சொல்லக்கூடியது எனக்கு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. நீ ஒண்ணு போலீஸுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல, கவர்மெண்ட். அவன அப்படித்தான் சொல்றான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா, அவன் ஆக்களை வச்சு மிரட்டுறான். இது என்ன சொன்னா, உங்களோட இது விசிட்டிங்ல நான் தான் எடுத்து தந்திருக்கேன், அதுல எந்த ஸ்பான்சர் பாருங்க, எந்த ஸ்பான்சர் ஆறு வந்து உங்களுக்கு கதைக்கிற உங்களோட மைண்ட் ஆறு மாத்திர என்ன சொன்னா 18-20 நாள் வந்து அந்த ரூமுக்கு எல்லாரும் அடைஞ்சு கிடந்தான். 18-20 நாள் ஸ்பான்சர் வந்து எவனுக்குமே யாருமே தேவையில்லை. ஸ்பான்சர் கொடுத்தாலும் அவன் போல போறான். அது ஒரு கால்ஸ் வரப்போது அவன் இவங்களுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸுக்கு அவன் வீசா தாரது இல்ல. அவனுடைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா விசிட்ட கொடுத்தா விஷயம் முடிஞ்சு. இந்த மாதிரி கிரைம் பண்ணிட்டு என்னுடைய ஸ்பான்சர் காப்பாத்தணும். அதான் பிரச்சனை. அப்ப நான் சொன்ன 18-20 நாள் நீ இந்த ரூம்ல இருக்கா, இன்னும் இந்த ரூம்ல இருந்துட்டு உண்ட விசால முடிஞ்சிட்டு உனக்கு நல்ல ஃபைன் ஏறிட்டு ஆரம்பம் வந்து கவனிக்க மாட்டான். எழும்பி வந்து வெளியில வந்து நீ எவன் பேசுறியோ அவன் மட்டும் என்னோட வா. அப்ப 7 பேர் மட்டும் வந்தாலும் மத்தவங்கள பயந்துட்டு அதுக்குள்ள இருந்தாங்க. 7 பேரையும் காப்பாத்தி ஒரு அஜமால ஒரு கம்பெனில இப்ப கொண்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்ப அவங்களோட குடும்பத்தை எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் சொல்லி அவங்களோட ஃபயர் பண்ண வச்சு இன்றைக்கோ நாளைக்கோ போட சொன்னேன் அவங்கள போயிட்டு. என்ன இந்த காசை கொடுத்து இவங்களோட பாஸ்போர்ட் கொடுக்க சொல்லி நான் அந்த ஏஜென்சிக்காரன் சொன்னேன், நீ என்ன 2 நாளைக்கு வந்து லேபருக்கு போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து இங்க எம்ப்ளாயிஸ் கிடையாது. சோ நீங்க விசிட்டர். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பொலிசி தான் போகணும். பொலிசி போனா அங்க இருந்து ஒரு இதுக்கு அனுப்புவாங்க. இப்ப அதுல நேம்ல சொல்ல விரும்பல, டைரக்டா நீங்க பொலிசி போனா அங்கே சொல்லுவாங்க. இந்த பாஸ்போர்ட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு என்ன ஆக்ஷனோ அது லீகல் வே வந்து பண்ணுவாங்க. அங்க இருந்து சஜஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனான்சியலா நீங்க வந்துட்டு யாருமே ஃப்ராட் ஒர்க்ல நீங்க மாட்டிட்டீங்க, நீங்க ஒரு விக்டிம் தான். சில பேர் நினைச்சுக்கிறது, ஐயோ நம்மளை பொலிசி பிடிச்சி பிடிச்சிருவாங்களோ, ஐயோ நம்மளை கூட்டில் அடைச்சிருவாங்களோ, நம்மளுக்கு இது ஃபைன் போட்டுருவாங்களோ, இப்படி நினைக்கிறது தான் ரொம்ப தப்பு. நீங்களா வந்து பொலிசி டைரக்டா போகலாம். அதான் நான் சொன்னேன், நாங்க இவ்வளவு பார்த்து கடந்து வந்துட்டோம், இனியும் பயப்படுத்தவில்லை.
அவன் 2 நாளுக்குள்ள பாஸ்போர்ட் தராட்டிக்கு பொலிசுக்கு போவோம். போயிட்டு என்ட்ரிய போட்டு அங்க இருந்து எம்பசிக்கு போக சொல்றானா என்ன செய்யறானா, அதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்போம். கண்டிப்பா எம்பசி போக சொல்ல மாட்டாங்க. முதல்ல பாஸ்போர்ட், அதாவது பாஸ்போர்ட் இன்னொருத்தர் கையில இருக்கு இல்லையா, பாஸ்போர்ட் நீங்க மிஸ் ஆகி போலீஸ் கிளாரிபிகேஷன், சாரி போலீஸ் லெட்டர் எடுத்துட்டு அங்க இருந்து திரும்ப வந்து நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்குரிய ஃபார்ம்ஸ் நீங்க ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க, நியூ பாஸ்போர்ட்டுக்கும். ஆனா வந்து நீங்க எதுக்கு நீங்க உங்களோட பாஸ்போர்ட் கையில வச்சுக்க, நீங்க எதுக்கு காசு செலவழிச்சு திரும்ப பாஸ்போர்ட் போட்டு திரும்ப என்ன தெரியுமா, இப்ப அவன் வந்து இப்படி நான் வேலை எடுத்து கொடுத்து அந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் சரியா, அதெல்லாம் காட்டிட்டு பொலிசுல வந்து ஒண்ணும் செய்யல அதேவன். முதல்ல வேலை எடுத்து கொடுத்தா அவன் வேலை எடுத்து கொடுத்த அடுத்த ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்கானா, show me the ஒன்று இல்ல show me the proof, where is the labor ID, where is the MRS ID, லேபர் கான்ட்ராக்ட், அதனால என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா இந்த இதுக்குள்ள அதாவது இப்ப நடக்கக்கூடிய இந்த பிசினஸ் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா மெயினா நடக்கிறது என்னன்னா பிரைன் வாஷ், பயம். ஏன்னா நீங்க இப்ப இன்னொரு இடத்துல நீங்க இன்னொரு இடத்துல, அதாவது இலங்கையில நீங்க இங்க வந்தாலுமே ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள இருந்தா தான் நீங்க பழக்கப்படுவீங்க. அது வரைக்கும் அந்த புள்ளிகள் ரொம்ப ஐயோ இவங்க தான் இது நம்மளை விட பெரியவங்களோ அப்படின்னு. இவனுல வந்து பாத்தீங்கன்னா இவனெல்லாம் ஒரு சப் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இந்த எனக்கிட்டையும் பல ஏஜென்சிலயும் வருவாங்க. கிழிச்சு தான் நான் ஆளுங்களை இப்ப அவங்களோட ஆளுகளை கூட எனக்கு கொஞ்சம் தந்திரையும் வந்துடாத பக்கத்துலயும் வந்துடாத சொல்லிட்டேன். எனக்கு காசு பண்ணத்தோட முதல்ல மனிதாய்மன் ரொம்ப முக்கியம். காசு எல்லாம் போகும் பாரு நானா, இப்படி பாவப்பட்ட காசு எல்லாம் எடுத்து வச்சு நம்மளோட புள்ள குட்டிக்கு தானே அதெல்லாம் பாவம் கிடைக்கும். அதுதான் உண்மைமா. ஏன்னா நான் கஷ்டப்பட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நான் இன்றைக்கு ஒரு இவ்வளவு அழகா இன்றைக்கு ஒரு கல்வியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து சகோதரர் தான் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான். என்னுடைய நாலேஜஸ் வந்துட்டு நான் அப்பையில வரும்போது 18 வயசு கூட ஆகல, துபாயில வரும்போது என்னுடைய கல்வி நாலேஜஸ் கிடையாது. நான் சாதாரண ஒரு கிளீனரா வந்து வேலை செஞ்ச ஒரு பர்சன்ஸ் 650 ரூபா பிளஸ் வந்து 250 ரூபா இந்த சேலரிக்கு தான் வேலை செஞ்சது. 1100 அந்த காலகட்டத்துல இருந்து வேலை செஞ்சது. இன்னைக்கு பல கம்பெனிஸ் வந்து பண்றேன். அது மட்டும் கிடையாது, டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. HIV எய்ட்ஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்ன சொன்னா, நேற்று எனக்கு சம்பளம் கிடைச்சேன்னா நான் நேற்று அந்த வழியால போயிட்டு இவங்களை கண்டதால நான் போயிட்டு நேற்று சனிக்கிழமை நைட்டுனானா நான் நேரா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள படுத்து கிடந்தேன் இவங்களை வச்சுட்டு. இவங்களை ஒரு ரூம்ல போட்டுட்டு எனக்கு ரூம்ல இடம் இல்லைன்னு சொல்லி நான் நேரா பஸ் ஸ்டாண்ட்ல இவங்களை விட்டு போக மனம் இல்லாம அந்த வெட்டிக்குள்ள போய் படுத்து கிடந்தேன். நான் நித்திரையும் இல்ல தூக்கம் இல்லாம. அப்படி அவனு ரொம்ப நன்றி மாஸ்டர். இவ்வளவு மனசு அதுவும் கூட பிறந்த உடப்பிறகு கூட யாரும் இப்படி பண்றது இல்ல. அதான் அப்படி இருந்து அந்த ஏஜென்சிக்காரன் சொல்றான், நீ போயிரு, நீ அவனோட நிக்க வேணும், நீ நின்று அவனுக்கு வேலை எடுத்து கொடுக்க மாட்டேன். ஏன் அவன் சொல்றான்னு சொன்னா அவனுங்களுக்கு விஷயம் தெரியா, நான் கதைச்சு இதால அவனுக்கு பிரச்சனை வருது. இவ்வளவு நாளும் கதைக்காம இருந்தவனும் இன்றைய கதைக்கிறான். இல்ல இப்ப என்ன சொன்னா இத மெயினா வந்து இப்ப நான் இதுல இந்த போன்ல என்ன ஒரு ரெக்கார்ட்ஸ் இதுல இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பெர்மிஷன் சொன்னா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நான் இது கொஞ்சம் இந்த பீப்புள்ஸுக்கு அவுட் ஆஃப் த பீப்புளுக்கு இது போகும்போது இன்னொருத்தர் தப்பு சேர்த்து பயப்படுவான். வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த மாதிரி கிரைம் பண்ணா நமக்கு எதுவும் தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்றது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்குரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதுக்குள்ள அமைப்புகள் இயங்கிட்டு இருக்கு. அரபிக் என்ஜிஓஸ் இருக்கு, தனியார் என்ஜிஓஸும் இதுக்குள்ளேயே இருக்கு. யாருக்குமே தெரியறது இல்ல. இதெல்லாம் கட்டாயம் வந்து இந்த நம்ம ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். கண்டிப்பா தெரியப்படுத்தினாதான் திரும்ப இவங்க வர மாட்டாங்க. இவங்க வாரண்டு சொன்னா அவங்களோட சொந்த சகோதரங்களோ இல்ல அப்படி அவங்க பொன்ச பண்ணி எடுக்கும் போது இவங்க நம்பி வரலாம். ஒரு ஏஜென்சியை நம்பி வந்தாங்கன்னு சொன்னா இப்படித்தான் தெருவுல சாப்பாடும் இல்லாம ஒன்றும் இல்லாம குடும்பங்கள் தவித வச்சு நிக்க வேண்டி வரும். இது யாருமே புரிஞ்சு கொள்றாங்க. அதான் பிரச்சனை. இப்ப நான் நேத்து அவளை தூசரம் பண்ணி பேசி போட்டேன்னா நிறைய பேர் கோல் எடுத்தாங்க, சம்பந்தப்பட்டவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கோல் எடுத்தாங்க. நான் கேக்குறேன் என்னன்னா இது என்னுடைய ரியாலிட்டி கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஹியூமனா நான் ட்ராக் பண்றேன், அவ்வளவுதான். என்னன்னு சொன்னா ஒருத்தருடைய உணர்வுகளை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்னோட நம்மளே நம்ம ஆசிரமம் வச்சு நடத்துறோம், சொல்லுங்க பாக்கலாம். நம்ம செய்யும் போது அந்த பிள்ளைகளுக்கு இருந்தா நம்ம சாப்பாடு கொடுக்குது, தண்ணி வண்டியை கொடுத்து ஒரு நேரம் கொடுக்கலாம். டெய்லி இதே பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் வந்து 100 பேர் கோல் எடுத்தாங்கன்னா ஒரு 50 பேரோட இப்படி பேசிடுவோம். 50 பேர் பேசிட்டு ஒரு அதோட ஒரு 2 நாள் 3 நாள் டைம்ல வந்து இவங்க மிஸ் ஆயிட்டான கான்டெக்ட்ல வந்து திரும்ப அவங்களை யாருன்றது கூட எனக்கு தெரியாத அளவு போயிடும்.
அப்ப நம்மளால அதான். அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான். நமக்கு இருக்கிற பல பிரச்சனை. இதுல நம்ம அது சரி. நம்ம ஃபோர்ஸ் ம். பார்க்கணும், ஃபேமிலி ஷெட்யூல பார்க்கணும், இனி இங்கால நம்ம பிசினஸ பார்க்கணும். நம்ம தேவைப்பட்ட இந்த அதாவது எனக்கு மெயினா வர இந்த விசா டிக்கெட் விசாஸ் ஆல் மெயினா வருது. டிராவல்ஸ்ல வந்துட்டு விசா எக்ஸ்டென்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த போர்ஷன் ஏர்போர்ட்ல போய் நின்றாங்கன்னு சொன்னா அந்த போர்ஷன்ஸுக்கு இமீடியட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட் நான் அனுப்பி அது மிட் நைட்ல நான் அனுப்பினா தான் அவங்க திரும்ப வரலாம். நான் தூங்கிட்டு அவங்க வர முடியாது அந்த ஏர்போர்ட்ல இருந்து. அதெல்லாம் பிரச்சனை. ஆமா, எத்தனை பேர் காப்பாற்ற முடியும். அது நேற்று இருந்த கோலத்தை பார்த்தா எனக்கே பாக்குற கடைசியா இந்த காலையில தான் வீடியோ பார்த்தேன். ரொம்ப எனக்கே அருவருப்பா இருந்துச்சு. வீட்டுல இருந்து உமா கோல் எடுத்து கேக்குறாங்க, என்ன அப்ப நீ இப்படி பேசிட்டு இருக்க, இது என்ன பழக்கம் இது அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்னத்த பதில் சொல்றது, இப்படி கஷ்டப்பட்டு என்ன வயசான அவங்களுக்கு தெரியாது. இப்ப இங்க காலங்களில் வந்து இப்படி ஒரு வீடியோ போடும்போது நினைப்பாங்க ஏதோ சண்டையோ பிரச்சனையோ ஏதோ நம்ம புள்ள ஆபத்துல இருக்கணும்னு நினைக்கும். ஆனா இன்னும் இருக்கக்கூடிய உறவுகள் வந்துட்டு எவ்வளவு இருக்குது. ஒருத்தர் கேட்டேன், நமக்கு எதுக்கு இந்த வீண் வம்பு, எதுக்கு நமக்கு இந்த வீண் வம்பு, இப்படி போறதுதான் ரொம்ப முட்டாள்தனமான விஷயங்கள். உங்களோட அந்த வீடியோ இந்த லிங்க கொஞ்சம் எனக்கு அனுப்பிடுவீங்களா? இதுல என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கேன். இதுல அனுப்பிக்கிறீங்களாமா? வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு. இத கொஞ்சம் பப்ளிக் படுத்தணும். நான் அதுக்குரிய ஆதாரங்களை நான் எடுத்தாரேன். சரியா? நான் இப்ப என்னன்னா நான் இதை விட மாட்டேன். இப்ப மெயினா வந்து இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க. போறதுக்குரிய வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுல எஸ்பெஷலி ஒரு லேடி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க ஒரு சாரி இந்த இது செங்கலடியை சேர்ந்த ஒரு லேடி உண்டு. அவங்களும் வந்து ரொம்ப ஆடி திரியிறாங்க. என்னன்னா அங்க இருக்கிற புள்ளிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட புள்ளிகள் இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற புள்ளி எல்லாம் கூட்டி கொண்டு வந்து விபச்சாரத்துக்கு விடுறாங்க. என்னதுக்கு? விபச்சாரத்துக்கு. ஸ்பாக்கு கிடையாது, விபச்சாரம். ஸ்பான்றது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இங்க விபச்சாரத்துக்கு கொண்டு வந்து விடுறாங்க. செங்கலடியில இருந்தா? செங்கலடி ஒரு லேடி. கடவுளே, இதுக்கு புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறாங்க. அதானே நானா என்ன நீங்க எங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நான் அஜ்மான் தாமா. அஜமான் இல்லையா? நான் பொலிசி எந்த கடவுளே அண்ணன் அவனும் அஜமான்ல இருக்கானு. நான் லுலு பக்கத்துல இருக்கிறேன். அதுக்கிட்ட நான் அந்த அஜமான் லுலு கங்கல நான் அவனுல கொண்டு வச்சிருக்கானு. எனக்கு அந்த லொகேஷன் அனுப்பினானு. இன்னைக்கு லொகேஷன் அனுப்புங்க, வர சொல்லுங்க. நான் அபுதாபி எங்க இருக்கீங்க? அபுதாபி எமிகிரேஷன் பிரிட்ஜ் பக்கத்துல என்னோட வில்லா இருக்காங்க. இல்ல எனக்கு அபுதாபியில எனக்கு அங்க ஆக்கள் யாரையும் தெரியாது. அபுதாபியில இருந்தா நீங்க வந்தான்னு சொன்னானு. அபுதாபில என்னோட வில்லா இருக்குன்னு சொன்னேன். அப்ப அபுதாபியில இருந்துதான் இங்க வந்திருக்கானுவல் கராமாக்கு, துபாய்க்கு. அப்ப நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போகும்போதுதான் இவங்களை கண்டு ஒரு வயசான கண்டேன். அப்ப ஒரு கத்திட்டு நிக்கிறேன் ரோட்ல நின்று ஆட்கள்கிட்ட 5 ரூபாயும் 10 ரூபாயும் கேட்டுட்டு. அப்ப நான் கேட்டு என்ன பிரச்சனை நடந்துட்டு. அதுக்கு பிறகு அவரை ரூம்ல கொண்டு கூட்டிக்காரனே, தம்பிதான் பிரச்சனை பாருங்க. அங்கன்னா உங்க ஸ்பாட்லயே ஏஜென்சிக்காரனை அடிச்சு வர சொல்லிட்டேன். ஐடி ப்ரூஃப்ல வச்சிருக்காங்க. எல்லாரும் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க துபாய்க்குள்ள யாரு விசிட் கொண்டு வந்தாலுமே அவங்க இங்க ஐடி கார்டு வாங்க. யார் ஐடி கார்டு வந்தா ஐடி அத்தாரிட்டிகிட்ட கொடுத்து இங்க கேஸ் வந்து ஈஸியா வந்து யார் ஸ்பான்சர் வச்சு அவங்களை ட்ராக் பண்ண முடியும். இப்ப சப்போஸ் இவங்க அப்ஸ்கோண்டிங்ல 5 வேலை செய்யறாங்கன்னு சொன்னாலும் அதையும் அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து டிராவல் பேன் பண்ணிடுவாங்க. எந்த சூழ்நிலையும் அவங்க போலீஸ்ல பிடிக்கப்பட்டோ இல்ல சப்போஸ் வந்துட்டு ஏதோ ஒரு ஆல்கஹால்லையோ ஏதோ ட்ரக் டீல்லையோ ஏதாவது அப்படி போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. டிராவல் பேண்ட் இருக்கும்போது கேஸ் எல்லாம் கிட்னி கேஸ் நடத்தட்டும். நான் நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு உங்க டைம் தந்திருக்கேன். பாத்துட்டு நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. சரியா? கட்டாயம் எடுப்பேன். கண்டிப்பா நீங்க பேசி சொல்லுங்க. நான் இந்த டிக்கெட்டை நான் எடுத்து நான் அதை அவங்களோட ஃபைட் பண்ண இருக்கேன்னு சொன்னா அந்த 7 பேர் காசும் அவங்க குடும்பத்துல சூழ்நிலை உணர்ந்துதான் நான் ஒன்றுமே செய்யாம இருக்கேன். எல்லாத்தையும் தகவல் கேட்டு இப்ப என்ன செய்யலாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு கட்டாயம் எடுக்கிறேன். நான் எப்படி அஜமானுக்கு வருவேன் கட்டாயம். கண்டிப்பா வந்து ஓகே. இந்த டிக்கெட்டையும் வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடவா யூடியூப்லயும் சரி? கட்டாயம் போடுங்க. கண்டிப்பாமா நான் போறேன். ஏன்னா நிறைய பேர் இது இருக்கா எல்லாத்தையும் போட்டு இனி விடுறதா இனி இல்ல. இனி யூடியூப் சேனல்ஸ் டெய்லி கொடுத்தே ஆகணும். ஒரு வார்த்தை மட்டும் இதுல முக்கியமோ, ஏற்கனவே ஸ்ரீலங்கால வந்து எவ்வளவு கஷ்டத்தை உணர்ந்து வீடு பலவெல்லாம் வித்து நகையெல்லாம் வித்து வாரீங்க. ஆனா இங்க வந்து ஒன்றும் இல்லாம தான் அவங்க போறாங்க. அது மட்டும் 100% உறுதி. ஆமா, சரியா? அந்த ஏஜென்சியை நம்பி வர எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு
கதை இது மட்டும்தான். ஆமா கண்டிப்பா ஃபேமிலி எல்லாருமே சொல்லுங்க. ஏன்னா இங்க ஆல்மோஸ்ட் புள்ளி வரும்போதே அங்க கஷ்டப்படுவது செஞ்சுட்டு வர நம்ம ஊர்ல இருந்து கூலி வேலைக்கு போயிட்டு 2000 3000 சம்பாதிச்சாலும் வீட்டோட இருந்து நிம்மதியா இருப்பீங்க. ஆனா இங்க வந்தா ஒருத்தன் ஏஜென்சி அங்க கொண்டு விடுவான், இங்க கொண்டு விடுவான், அவனுக்கு கைமாத்தி விடுவான். பாகிஸ்தானியல், வங்காளிகள் இப்படி ஒரு கைமாத்தி இன்றைக்கு அந்த 7 குடும்பமும் எனக்கு போன் எடுத்து கதறுது. இதுக்கு நீங்க யாருன்னே தெரியாது இல்லையா? அதான் இன்றைக்கு அவங்க சொல்றாங்கன்னா தெய்வம் மாதிரி அப்படி இப்படின்னு. எனக்கு அது ஒண்ணுமே நான் இந்த 7 குடும்பத்தை நான் கதைச்சு வச்சு ஏன்னு சொன்னா எதுவும் அவங்க பண்ணி நாங்க இன்னும் செய்யல. அதான் நீங்க ஒரு ஹியூமனா நீங்க யோசிக்கிறீங்க. சில வேலை தவறான முடிவு எடுத்துட்டா நம்ம அந்த காப்பாத்த முட்டுட்டமேன்ற குற்ற உணர்ச்சி இருக்கும். அதுதான் என்ன அதுவும் நம்மட ஊரவன் போயிட்டு இப்படி கிடக்கும் போது விட்டுட்டு போற அந்த ஒரு மனசாட்சி நமக்கு இல்லலோ. இப்படி எல்லாம் செஞ்சதே நம்மளோட நாட்டுக்காரன் தான். இப்படி எல்லாம் தள்ளி விட்டதே நம்மளோட நாட்டுக்காரன் தான். அதுதான் அது மட்டும் இவங்க உணர்ந்தாங்கன்னா சரி. வெக்கம் சம்பாதிக்க யாரையும் சம்பாதிக்கான்னு சொல்லல. சரியான ஒரு இடத்துல வேலை இருக்குது, 1 லட்சம் இல்ல 2 லட்சம் எல்லாம் வாங்கி கொண்டுருவாங்க. இப்ப எம்ப்ளாய்மெண்ட் வாரதுனா கூட எல்லாமே லீகல் ஒர்க் எல்லாம் முடிச்சு எல்லாம் சில கம்பெனிஸ் வாரனே 390 3-4 இதுக்குள்ளதான் போகுது. விசிபிசாலையை கொண்டு வரீங்க 4 லட்சம் 5 லட்சம் இங்க கொண்டு வந்த பிள்ளைகள் சாப்பாடுல சில பேர் இந்த என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு நிறைய பிள்ளைகள் வந்து நல்லா படிச்ச பிள்ளைகள் அவ்வளவு வரும்போது என்ன ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். எனக்கு சரியா மாசம் எப்ப ஞாபகம் இல்ல. 3 மாசத்துக்கு கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா 24ஆம் தேதி பிள்ளைகள் வந்திருக்கு யாழ்ப்பாணத்து. அப்பா செத்ததுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இறுதி சடங்கு செஞ்சிருக்காங்க. 100க்கு 12 ரூபாய்க்கு 13 ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கி திரும்ப மச்சான வாரத்துக்கு 9 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கிட்டு வந்து 24ஆம் தேதி வந்திருக்காங்க. 27ஆம் தேதி பேக்கேஜ் முடிஞ்சு வெளியில போயிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 9 லட்சம். என்னடா பேக்கேஜ் முடிஞ்சிச்சு? என்ன பேக்கேஜ் இருக்கு? ஏன்னா 2 மாசத்துக்கு விசாக்கு வந்து 60 நாள் விசா வித் இன்சூரன்ஸ் 650 ரூபாய் காசு தான். 650 ரூபாய் காசு. டிக்கெட் வந்து நம்ம நார்மலா ஒரு 70-75 போகும். இல்ல ஒரு 45 போகும். அது டிராவலிங் டைம் பொறுத்து இருக்கு. அத நம்ம சொல்ல முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது இப்படி இதை எடுத்துட்டு வந்து 9 லட்சம் அந்த பொடியை எப்ப கடனை கட்டி முடிப்பான்? இப்ப வந்து மேச வேலை செய்யறான் என்னோட கம்பெனில. இப்ப எந்த கம்பெனில இருக்கான்? ஒரு முஸ்லீம் ராத்த ஒரு ஆள்கிட்ட கொண்டு வந்து சொன்னாங்க, வந்து இப்படி திரட்டி விட்டானுங்க தம்பி, இப்படி இருக்காங்கன்னு சொல்லி திரும்ப அவங்களோட கேஷ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாச்சு. போலீஸ் மூலமா எடுத்து கொடுத்துட்டீங்களா? எடுத்து கொடுத்தாச்சு. சரி நானா இவங்களுக்கு நீங்க ஒரு வழி ஒன்று கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். சரியா? இது 2 நாளைக்குள்ள என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். அப்படி என்னால முடியலன்றா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். கட்டாயம் நீங்க இவங்களுக்கு செய்யணும். நானா கண்டிப்பா. இங்க இன்னொருத்தருடைய அதாவது ஒருத்தர் ஐடென்டிட்டியை நம்ம ரிவீல் பண்றதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடையாது. ஆனா வந்துட்டு மீடியாஸ் வந்துட்டு பண்ணலாம். அதான் இல்ல நான் அவங்கிட்ட சொன்ன ஒரு வாக்கு, நான் இங்க இருந்து ஜியோ விட்டு வெளியேறினாலும் பரவாயில்ல, உங்களை நான் காப்பாத்தி விட்டு தான் நான் போவேன், கவலைப்படாதீங்க, நீங்க எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்க என்று நான் அவங்ககிட்ட சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி நீங்க போயிட்டு ஒன்றும் பயப்படாம சாப்பிடுங்க. எவனுக்குமே பயப்படுத்தல. அவங்க ஏஜென்சிக்காரன் பயமுத்தாடி வச்சிருக்கான். நான் சொன்னேன் நீங்க பயப்படுறதுக்கு இது ஒன்றும் நம்ம அந்த ஆரம்ப காலத்துல யுத்தத்துல பாதிக்கப்பட்ட மாதிரி இல்ல இங்க. சரியா? நீங்க திருடையும் இல்ல, நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதான் இவங்க களவெடுத்தோ இல்ல அவன் கடனுக்கு வாங்கிட்டோ இவங்க வரல, சொந்த காசு கொடுத்துட்டு வரும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? எவன் ஒருத்தன் கேள்வி கேட்காம இருக்கான அவனை தான் போட்டு இன்னும் அடிச்சு கீழே புனிய வச்சிட்டு இருப்பானு. கேள்வி கேட்கிறவனால பிடிக்காது பாருங்க. அந்த யூரோ பேக்கேஜ் காசு வந்து வாங்கி எல்லாம் செஞ்சு ஏமாத்தினதுக்கு அப்புறமும் பாஸ்போர்ட் தாங்கன்றது 7 லட்சமோ 8 லட்சமோ 8 லட்சம் பண்ணி காசு கேட்டவனா. அப்ப இவ்வளவு நீ கிரிமினல் பண்ணிட்டு இன்னமும் நீ அவ்வளவு மனுஷன் வந்துட்டு எவ்வளவு காசை வாங்க பாக்குற? நீ என்ன நல்லா இருப்பியா? அந்த சம்பாதிச்சு அந்த காசுல உள்ள குடும்பம் கூட்டி நல்லா வாழுமா? எப்படி அந்த ஏத்துட்டு அந்த இரத்தை வந்து எப்ப சென்று இந்த உலகத்தை விட்டு மறையறதுக்கு முன்னாடி அந்த இரத்தை வெளியேறியே ஆகும். அது எப்படியும் ஏதோ ஒரு ரீதியில இது கட்டாயம்னா இதுக்கு ஒரு முடிவு ஒன்று நம்ம எடுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப இதுக்குன்னு தமிழ் சொசைட்டிஸ் வந்துட்டு இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே. நான் நேர்ல வாரேன். சரியா? ஒரு நாள் நேர்ல வாரேன். உங்களுக்கு என்ன வச்சு ஒரு வீடியோ பண்ணாலும் நீங்க பண்ணி உங்களுக்கு யூடியூப்ல போட்டோ இல்ல இத பத்தி சமூகத்தால ஒரு நல்ல ஒரு தீர்மானம் கிடைக்க மட்டும் இதை விடக்கூடாது. கண்டிப்பா.
ஏன்னு சொன்னா அந்த 2 நாளும் நான் இந்த 6 வருஷத்துக்கு படாத கஷ்டம் இவங்களை வச்சு நான் பட்டு அவ்வளவுக்கு ஒரு வெறுத்து போன வாழ்க்கையை உண்டாக்கிட்டான். யாரோ ஒருத்தருக்காக நீங்க என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வேலையை உங்களோட கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ணி அனுப்பினாலும் பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சீங்கன்னா அது உங்களோட மனித நேயம் உங்களுக்கு அதுல விளங்குது. ஆனா என்னன்னு நம்ம உறவனை விட்டுட்டு நடு ரோட்ல விட்டுட்டு நம்ம போறோம்னு சொல்லுங்க நம்ம பாப்போம். அப்படி விட்டுட்டு போகல. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வழி ஒன்று ஏற்படுத்தி கொடுக்க மட்டும் நமக்கு நிம்மதி இல்லை. மடக்கல சார்ந்த ஒருத்தவங்க வந்துட்டு அவர் 2 நாள் போராளி நினைக்கிறேன், கால் வந்து பிரச்சனை போல விசா முடிஞ்சுதான் முடிஞ்சா என்னால் என்னை விசிட் விசா எடுத்தாங்க. நான் எப்படிமா ஒருத்தரை நம்பி விசிட் விசால நம்ம கையால போட்டு அடிச்சு கொடுக்க முடியும்? ஒரு நேரம் இங்க சட்டத்திட்டங்களுக்கு லீகல் வே பாத்தீங்கன்னா இது எல்லா பிரச்சனையும் வரன்னு தெரிஞ்சுதான் நீங்க விசிட்ல வாரீங்க. தெரிஞ்சுக்கிட்டும் அதுக்கு மேல மனுஷங்களுக்கு அதாவது நம்மள தூக்கக்கூடிய பாரம் ஒன்று இருக்கு, அந்த பாரத்துக்கு மேல நம்ம தூக்க முடியாது இல்லையா? அதுவும் சரியா. இங்க சட்ட திட்டங்களையும் நம்ம பார்க்கணும், நம்ம உறவனையும் பார்க்கணும். அதுவும் இதெல்லாம் இவங்க உணர்ந்துட்டு வராங்க இல்லையா? அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, 55-60 வயசுலயும் இவங்க வராங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியும். நம்ம அப்பா மாதிரி இருக்கிற ஒரு ஆளு நம்ம ரோட்ல விட்டுட்டு போறது சரி. 67 வயசான ஒரு அம்மா ஒண்ணும் என்ன அந்த இது சிங்களர்கள் முஸ்லிம்ஸ்களுக்கு இந்த யுத்தம் இந்த டிக்கெட் இந்த பள்ளியெல்லாம் உடச்சி சேதமாக்கினாங்க. எங்க பாது அழுத்காமையா அதுலதான் 67 வயசு அம்மா வந்துட்டு என்னப்பா 67 வயசுல அவ எந்த காலத்துல மௌத்தான்றதா அவருக்கு தெரியாது இல்லையா? 67 வயசு அம்மா வந்துட்டு அவங்களோட மகள் வெளிநாட்டுல இருந்து கவலை எடுத்து கேக்குறாங்க, முடிஞ்சு எங்க அம்மா ஹவுஸ்மேட் கிடக்குன்னு. என்ன சாதி ஆக்கள் ஒரு மனசாட்சி இருக்கா இல்ல? என்ன சில்லங்கள் என்ன நடக்குது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. நான் இதெல்லாம் ஸ்ப்ரெட் நான் பேசுறது விரும்புறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் வந்து எல்லாமே மௌலி ஆளுங்களும் எல்லா இதுமா இருக்கிறது. நம்ம மீடியால சும்மா ஒரு ஃபன் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ போறது கூட சில இது பிடிக்காது அவங்களுக்கு. நான் பார்த்து நம்ம வந்துட்டு கட்டாயம் இது வந்து நீங்க இப்படி பேசினாலும் ஆனா இது உங்களோட மதத்துக்கு ஒரு நல்ல ஒரு இது சொன்னா கட்டாயம் நீங்க செய்யணும். நானா கண்டிப்பா எனக்கு மதன்றது கிடையாதுமா. ஏன்னா என்னோட உயர்கல்விக்கு உதவினது அந்நிய மதத்தினர் தான். ஏன்னா நல்ல நல்ல அட்வைஸ் கொடுத்தது அனுப்பினது. என்னோட வாழ்க்கையை வந்து நான் ஜீரோல வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு 4 பேரை நான் கைட் பண்ற அளவுக்கு இருக்கிறேன்னு சொன்னா அதுவும் ஒரு அந்நிய மதத்தினர்கள் நல்லதான், இந்துக்கள் நல்லதான், இஸ்லாமியர்கள் நல்லதான், சிங்களர்கள். ஏன்னா எல்லா மதங்களாலையும் ஒன்றிணைஞ்சுதான் நான் வந்து சமமான்ற ஒரு பாடம் எனக்கு இருக்கு. ஓகே நான் இப்போ ஒரு ஆபீஸ்ல இருக்கு, நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? சரிமா, அப்ப இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உங்களுக்கு கட்டாயம் கால் பண்ணுவேன். ஓகேவா? சரிமா, ஓகே சரி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உரையாடலை நம்ம இந்த பார்த்துருப்போம். இதில் ஃபுல்லாக வந்து 20க்கு மேலே 25 நிமிஷத்துக்கு மேலே ஒரு உரையாடல் ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா இந்த பொடியனை பார்த்தீங்கன்னா இந்த பொடியை வந்துட்டு யார் எவருன்னே தெரியாது. துபாய்க்குள்ளே வந்து ஒரு விசிட் விசாவில் ஒரு 7 பேரோ 6 பேரோ சம்திங், நீங்கள் அதை ரெக்கார்டை கேட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த பையன் வந்துட்டு அபுதாபியில் இருந்து துபாய்க்கு ஒரு வாட்டி சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கு. வந்த இடத்துல அந்த பையனுக்கு சாப்பாடு காசு இல்லாமல் பசியில் வந்துட்டு ஒரு 5 திராம்ஸ் இருந்தால் கொடுங்க, சாப்பாடு எதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இலங்கை சார்ந்த பிள்ளைகள் தான். ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து கேட்கும்போது இந்த பையன் சடனாக பார்த்துட்டு இந்த பசங்களை விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. அப்போ அந்த ஏஜென்ட்ஸோட பேசினது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாம் பண்ணணும், என்ன செய்கிறது அப்படின்றது அவங்க கேட்கும்போது தான் மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூஸை வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அப்போ இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் மறுநாள் வந்துட்டு அபுதாபி போக வேண்டியவர், இந்த பசங்களுக்காக அபுதாபிக்கு இவர் போகலை. அப்போ இவரை எப்படி ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா இந்த பசங்க வந்துட்டு போனால் ஏதாவது சிக்கலில் மாட்டிடுவாங்களோ அப்படின்னு. இந்த பையன் வந்துட்டு எந்த ஊருன்ற பெருசு எனக்கு நான் கேட்டுக்க மறந்து போயிடுச்சு பேசும்போது. ஏன்னா இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது இவன் இந்த பையன் எல்லாரையும் அந்த ஏஜென்ட்ஸ்காரன் கூப்பிட்டு அந்த ஏஜென்ட்ஸ்காரன் வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு போவோமா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது உடனே கூட்டிகிட்டு போயிடாது, பசங்களை மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த பையன் வந்துட்டு தேரா பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு அந்த நாள் முழுக்க படுத்துட்டு மறுநாள் வந்து சாப்பாடில் வாங்கி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ நான் இதை என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, யார் எவருன்னு தெரியாது, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த உதவி வந்து போய் சேரணுன்னு பார்க்குறாரு. அது எல்லாத்துக்கும் இந்த பொடியோட பேர்லேயே ஒரு சிம் ஒன்று எடுத்து அந்த பையனோட கையில் கொடுத்து
அந்த உதவியும் தவிர்த்து அவங்களுடைய உறவுகள், அவங்களுடைய குடும்பங்களுடைய அம்மாக்களுடைய வைஃப்களுடையும் அவங்களுடைய ஃபேமிலிஸோட தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த அளவு சப்போர்ட்டிவாக மோரலாக இல்லை ஒரு பர்சன்ஸ். நான் அப்போ கேட்குறேன், இது யாரும் உங்களுடைய ரிலேஷனா, இல்லை யாரும் உங்களோட சொந்தக்காரங்களா, இல்லை யாரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்தக்கூடிய பர்சனான்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு இவங்க யாருமே கிடையாது, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் வீசாவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. நான் இப்படி சம்பவத்தில் நான் சந்தித்தேன், ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு இந்த சம்பவத்தில் நான் பார்த்தேன், அதனால தான் இவங்களை விட்டு போகிறதுக்கு மனம் இல்லாமல் யோசிச்சாங்க. ஸோ இப்போ இந்த பையனுடைய பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானை கொண்டு கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான்காரன் வந்து கம்பெனி வீசா எடுத்தாரு சொல்லிட்டு அங்கே கொடுக்கலன்றதுனால திரும்ப வந்து அது பாகிஸ்தான் கேட்டாலும் 5500 dirhams ஏதோ சம்திங். நான் அதில் ரெக்கார்டிங் நான் போட்டிருப்பேன், நல்லா ஃபுல்லாக கிளியராக கேளுங்க. அப்போ இந்த மாதிரி வேலை செய்யும்போது அவன் காசு கேட்டானா காசு இவங்க கொடுக்கலையா. அப்போ இவன்ட்ட கேட்கும்போது சொல்லியிருக்கிறான், என்ன ஆஃபர் லெட்டரில் வந்து அப்புறம் நான் காசு பே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னானா. ஸோ இந்த பொடியனல் வந்துட்டு இப்போ வீசா அடிக்கல ஒன்றும் செய்யலை. இப்போ பங்காளியில் ஒரு இடத்துல கொண்டு போய் தங்க வச்சு அங்கே தான் நிற்கிறான் பையனுங்க. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, விசிட் வீசாவில் யாருமே தயவு செய்து வராதிங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயன்றதோட ரொம்ப கவலைக்கிடையான ஒரு விஷயம். இன்றைக்கி பல நபர்களை சந்திச்சோம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர்கிட்ட மிச்சம் சந்திச்சிருப்போம். அங்கே ஒரு 2 பேர் சந்திச்சிருப்போம், இங்கே ஒரு 4 பேர் சந்திச்சிருப்போம். இன்றைக்கி தமிழர்கள் 2 பேர் சந்தித்தோம், அதில் எஸ்பெஷலி இன்னொரு 2 தமிழர்களை சந்தித்தோம். அது இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இலங்கை சார்ந்த சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் ரொம்ப நல்ல கைண்டான பர்சன்ஸ் வந்துட்டு. அதுவும் இல்லாததுக்கு இந்த 2 சம்பவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு இதே மாதிரி வந்து மாட்டிக்கிட்டே ஏமாந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கிள் ஆளுங்க ஒரு 4 பேர் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கடவுள்னு சொல்லி ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் 40 dirhams கொடுக்குறாங்க, அதில் சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பாஸ்போர்ட் வந்துட்டு இல்லை. பாஸ்போர்ட் வந்து அந்த ரூமுக்குரியவன் வாங்கி வச்சுட்டானா 2500 dirhamsக்கு மேலே ரூமு காசு கட்டலைன்னு சொல்லி பறிச்சு வச்சுருக்கிறானா. ஸோ தயவுசெய்து விசிட் வீசாவில் மட்டும் யாரும் நம்பி வராதிங்க. இவ்வளவு தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அஃபென்ஸு மறுபடியும் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே நினச்சிக்கிறீங்க இந்த ஏமாத்து வேலைகளை ஈஸியாக செஞ்சிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம், யாரும் இங்கே கேள்வி கேட்குறதுக்கு கிடையாது. நம்ம வந்து என்ன செஞ்சாலுமே அது எல்லாமே மறைஞ்சிரும். யாருமே வெளியில் வந்து பேச மாட்டாங்க, யாருமே நம்மளே வந்து பார்த்து பேச மாட்டாங்க. இப்போ என்னென்னா இன்னொரு விஷயம் பார்த்து கேட்டுங்க. இப்போ விசிட் வீசாவில் இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஸ்பெஷலி வந்துட்டு இவங்களை பிளாக்மெயில் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், ஒன்றே நான் பேன் பண்ணிடுவேன், லைஃப் டைம் பேன் பண்ணி ஒன்று நாட்டுக்கு அனுப்பிடுவேன், எந்த நாட்டுக்கு போகாமல் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. நான் சொல்கிறேன், விசிட்டில் வீசாவில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இந்தியர்கள் இலங்கையர்கள் யாராக இருந்தாலுமே யாரும் பயப்படவும் கூடாது. யாரையும் நீங்கள் வந்து அசிங்கமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பாய், இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.